இன்றைக்கு நான் சுஃபியான் ஜேர்னலிஸ்ட். உங்களின் பார்வைக்கு கர்டன் ரைட்ஸ், இது என்னுடைய சொல்லாதிக்க தளம். நடுநிலையோடு சில விஷயங்களை நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். இது அரசியல் சார்பற்ற, ஆனாலும் நான் பேசுறதில் சில விஷயங்களை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். அதில் இருக்கக்கூடிய நியாயங்களை இந்த கர்டன் ரைட்ல நிறைய போட்டிருக்க. இன்னும் நீங்கள் அதிக ஆதரவை தர வேண்டும். இன்றைக்கு முதலமைச்சர் ஜோசப் சி விஜய் அவர்கள் டெல்லிக்கு சென்றார். தமிழ்நாட்டில் பதவியேற்ற முதல் முதலமைச்சர் மட்டுமல்ல, ஏராளமான முதலமைச்சர்கள் டெல்லிக்கு செல்கிறார்கள். டெல்லியில் பிரதமரை சந்திக்கிறார் முதலமைச்சர் ஜோசப் சி விஜய் அவர்கள். அதற்கு பிறகு நிர்மலா சீதாராமன் அவர்களையும் சந்திக்கின்றார். தமிழ்நாட்டுடைய திட்ட வடிவமைப்பு அவர் கொடுக்கிறார். அவர் கொடுத்தது டிஆர்டிபி, அதே போல மேகதாட்டு அணை கட்டு விவகாரம், மீனவர்களுடைய நலன், நிதி ஆதாரங்கள், இப்படியெல்லாம் சில விஷயங்களை அவர் பேசியிருக்கிறார். ஜிஎஸ்டியின் மூலமாக வரி விகிதத்தை அதிகரிக்க வேண்டும், மேகதாது அணை கட்டுதலை உடனடியாக நிறுத்த வேண்டும், வான் விமான பாதுகாப்பு மையங்கள் டிஆர்டிபி இங்கே கொண்டு வர வேண்டும். இப்படி நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறார், 3-4. ஆனால் தமிழ்நாட்டில் முன்னால் செல்லக்கூடிய முதலமைச்சர்கள் பிரதமரை சந்தித்தாலும் அல்லது தமிழ்நாட்டுடைய அபிஷியலாக சில விஷயங்களுக்கு போகிற போது ஊடகத்தை சந்தித்து தாங்கள் எதற்கு சென்றோம், ஏன் சென்றோம், எதை பார்த்தோம் என்பதை விளக்குவார்கள். இது நடைமுறையில் உள்ள ஒரு விவகாரம். ஆனால் ஜோசப் சி விஜய் பத்திரிகையாளர்களை சந்திக்கவில்லை என்பதை பெரும் குறையாக இன்றைக்கு பலர் வைத்துக் கொண்டிருக்கிறார். இப்ப பத்திரிகையாளர்களை சந்திப்பது புரோட்டோகாலில் இல்லை. இருந்தாலும் ஒரு புதிய முதல்வர், இளம் முதல்வர், எதிர்பார்க்காத வெற்றிகளை பெற்றவர், இந்த செய்தியை தேசிய ஊடகங்களுக்கு கன்வே செய்யணும் அப்படின்னு பலர் விரும்புகிறார்கள். நான் எதற்காக வந்தேன், நான் வெற்றி பெற்று விட்டேன், மக்களை சந்தித்தேன், இதையெல்லாம் அவர் கன்வே பண்ணணும். ஆனால் நடிகர், மிகப்பெரிய தமிழ்நாட்டில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியவர், முதலமைச்சராக 2 வருஷத்துக்குள்ள வந்தவர், அதுவும் 6 மாத பிரச்சாரங்களில் கூட மக்களை சந்திக்கவில்லை. அப்ப அவர் ஏன் சந்தித்து சொல்ல மறுத்தார் என்று பல காரணங்கள் வைக்கப்படுகிறது. பலரும் பல காரணங்களை சொல்வார்கள், அதை நாம் நம்ப தயாராக இல்லை. ஆனால் நான் நினைக்கின்றேன் தட் மேபி அவரால் சில கேள்விகள் எழுப்பப்படுகின்ற போது சரியான பதிலை தர சங்கடங்கள் வரும். நாம் பேசுகிறோம் என்றால் நாம் அரசியல் ரீதியாக இதை பேசிக்கொண்டே இருக்கிறோம் ஒரு பத்திரிகையாளராக. ஆனால் ஜோசப் விஜய் அவர்களுக்கு அந்த அனுபவம் இல்லை. அதனால எதையாவது கேட்டு எதையாவது சொல்லி அதை பெரிய செய்திகளாக மாற்றிவிடக் கூடாது என்ற ஒரு அச்சம் இருக்கலாம். அது நியாயமான விஷயம்தான். அதை கூட அவர் சொல்லி இருக்கலாம். ஐ மெட் மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் மிஸ்டர் நரேந்திர சாப் மோடி, வி ஹேட் டாக் அபவுட் சம்திங் மோர், நம்ம நிறைய பேசணும். ஸோ எனக்கு என்னதை கொடுத்தோம், என்ன நடத்தணும்னு சொல்லியிருக்கோம். இப்போ அடுத்து நம்முடைய நிர்மலா அம்மாவை பார்த்து அவங்க தமிழில் தான் பேசியிருப்பாங்க, தமிழ்நாட்டுக்கான நிதி ஒதுக்கீடு பற்றி கேட்டிருக்கோம், அதையும் அவர்கள் தருகிறேன் என்று சொல்கிறார்கள். நிச்சயமாக அந்த ஃபெடரல் எஸ்டேட்ல நாம மத்திய அரசோடு மாநில அரசு எப்படி உறவுகளை பரிணாமிக்கிறதோ அந்த அடிப்படையிலும், அதே சமயம் நாம நம்முடைய உரிமைகளையும் ஒருபோது விட மாட்டோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்க. வேற மற்றபடி இப்ப எனக்கு சொல்றதுக்கு எந்த வார்த்தையும் இல்லை. ஐ வில் கால் யூ நெக்ஸ்ட் டைம். அப்போ நம்ம நான் ஒரு பிரீஃப் இன்டர்வியூ உங்களுக்கு தரேன், வில் கிவ் பிரீஃப், ஒரு காம்ப்ரிஹென்சிவ் இன்டர்வியூ அப்படின்னு சொல்லியிருந்தா அது நல்லா இருந்திருக்கும். அது கூட அவரால் தமிழில் பேச முடியாதா, ஆங்கிலத்தில் பேச முடியாதா, நல்லா பேசக்கூடியவர். பட் ஏன் அவர் அதை புறக்கணித்தார், இதுதான் இன்னைக்கு விவாத பொருள். ஆனா மூத்த பத்திரிகையாளர்கள் அது ஒரு புரோட்டோகால் இல்லை, இருந்தாலும் அது ஒரு நல்ல விஷயம் அப்படின்ன மாதிரி பலர் சொல்வதையும் நாம் இங்கே புறந்தள்ளிவிட முடியாது. அதுல உண்மைகளும் இருக்கிறது, இல்லை என்று நாம் சொல்லிவிட தயாராக இல்லை. இப்பொழுது
இந்த நிலையில் ஜோசப் விஜய் கட்சியில அதிமுகவை சேர்ந்த பலர் இணைந்து வருவதை பார்க்கிறோம். இங்கே அதிமுகவில் இருந்து ஒரு 3 பேர், சத்யபாமா, அதை போன்று மதுராந்தகத்தினுடைய எம்எல்ஏ, அதை போன்று பெருந்துறையினுடைய ஜெயக்குமார், மரகதம் மதுராந்தகத்தில், அதே மாதிரி எசக்கி சுப்பையா அம்பாசமுத்திரம், இவர்கள் போக புவனகிரியிலிருந்து அருண் தேவனா அவரும் இணைய போகிறார் என்று சொல்லப்பட்டது. இப்பொழுது கிடைத்த தகவல் அவர் மீண்டும் எடப்பாடியோடு பயணிக்க இருப்பதாகவும், விராலிமலை விஜயபாஸ்கர் மட்டும் இங்கே சேர்வதற்கு முழுமையான நடவடிக்கையில் ஈடுபட்டிருப்பதாகவும் தகவல் வருகிறது. இப்போது அவர்களை சேர்த்தாலும் அவர்களுக்கு பதவிகள் கொடுக்கப்பட போவதில்லை, அப்படித்தான் நமக்கு தகவல் வருது. விஜய் அவர்களுடைய கட்சியிலே தாவேகாவில் யார் பிரிந்து வந்து சேர்ந்தாலும் எலெக்ஷன்ல நிக்கிறதுக்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அது ஒரு பேரமாகிவிடும். அவர்கள் கட்சியை விட்டு உடைந்து மனமுறிவோடு வெளியே வந்து நம்ம கூட சேர்ந்து நம்ம அரவணைச்சுக்கிடும், அதுல தப்பு இல்லை. ஆனா அவர்களுக்கு பதவி கொடுக்கணும். அவர்கள் எந்த தொகுதி ரிசைன்மெண்ட் வந்தார்களோ, இப்போ மதுராந்தகத்தில் மரகதம் அந்த அம்மா, அதே போல சத்யபாமா உங்களுக்கு அந்த பக்கம் தாராபுரம், பெருந்துறை ஜெயக்குமார், அம்பாசமுத்திரம் யாரு நம்ம இசக்கி சுப்பையா, இவர்களுக்கெல்லாம் ரிசைன் பண்ணிட்டாங்க. அந்த தொகுதி காலி ஆயிட்டுன்னா அப்ப அதுல வந்து நெக்ஸ்ட் எலெக்ஷன் நடக்கும், பை எலெக்ஷன். அதுல தாவேகா போட்டிடும். அந்த தாவேகா போட்டிடும் போது அம்பையில் அம்பாசமுத்திரத்தில் இசக்கி சுப்பையாவோ, தாராபுரத்தில் சத்தியபாமாவோ, அதே போன்று மதுராந்தகத்தில் இந்த அம்மா பேர் என்னது, மரகதம், பெருந்துறை ஜெயக்குமார், இப்படியெல்லாம் போட்டியிட போவதில்லை என்ற முடிவை ஆதவ் அர்ஜுனன் மற்றும் ஜான் ஆரோக்கியசாமி, புஷி ஆனந்த் 3 பேரும் பேசி எடுத்ததாக முடிவுகள் வந்திருக்கிறது. ஏன்னா இவங்க 2 பேருமே எந்த நிலையிலும் அவர்களை நாம் கொடுக்கக்கூடாது, சேர்க்கக்கூடாது என்று சொன்னார்களாம். அப்போ கடைசியா இவரு சொன்னாராம், ஆதவ் அர்ஜுனுக்கு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்றும் கிடையாது. எக்ஸ்பீரியன்ஸ்னா அவருக்கு பணம் தான் எக்ஸ்பீரியன்ஸ். அதை வைத்து தான் அவர் ஒரு பெரிய மனுஷனாக இருக்கிறத தவிர மற்றபடி அவருக்கு ஒரு அரசியல் கட்சியில பெரிய அனுபவங்கள் ஒன்றும் இல்லை. அவர் உள்ளே வந்ததே ஒரு லாட்ரி மார்டின்கிற அவருடைய மருமகன் தான் அந்தஸ்து. இனி கொஞ்சம் கொஞ்சமாக அரசியலை அவர் கற்றுக்கொள்ளலாம். ஜான் ஆரோக்கியசாமி போன்றவர்கள் இருக்கிறார்கள், புஷி ஆனந்த் போன்றவர்கள் இருக்கிறார்கள். அப்ப இப்ப புதுசாக வருபவர்கள் கொஞ்சம் யோசிப்பார்கள். இப்ப இதுக்கிடையில் இன்னைக்கு தினமலர் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறது. CV சண்முகம் அவரு வந்து தமிழக அரசினுடைய டெல்லி பிரதிநிதியாக தாவேகா நியமிப்பதற்கு விருப்பம் தெரிவிக்கிறார் என்ற ஒரு தகவல் வந்திருக்கிறது. ஆனால் அவர் ஏற்றுக்கொள்வாரா என்று தெரியவில்லை. குடும்பத்துக்குள் சில குழப்பங்கள். ராதாகிருஷ்ணன், CV ராதாகிருஷ்ணன் அவருடைய அண்ணன் இவரை கடுமையாக கண்டித்ததாகவும், இவர் வந்து அரசியல் இருந்து துறவரம் பூண போவதாக அவர் சொல்லியிருக்கிறார். CV ராதாகிருஷ்ணன், CV சண்முகம். அதுக்கு அவங்க அண்ணன் சொன்னாராம், வந்த செய்தி, நீ முதல்ல வந்து என்ன செய்தாய், MP ராஜினாமா செய்தாய், இப்ப MLA ராஜினாமா செய்த, அரசியலை ராஜினாமா செய்து போனாலும் உன்னை நம்பி இருக்க நகர செயலாளர்கள், மாவட்ட செயலாளர்கள், வட்ட செயலாளர்கள், ஊராட்சி, உள்ளாட்சி எல்லாம் என்ன செய்வார்கள், அவர் கொஞ்சம் யோசிச்சு அப்படின்னு தம்பிக்கு அட்வைஸ் பண்ணதாகவும், எடப்பாடியோடும் போக முடியாது, தாவேக்காவோடும் போக முடியாது. தாவேக்காவை நம்பி தான் அவர் வந்தார், அரசனை நம்பி புருஷனை விட்ட கதையாக. தற்போது அவர் இப்பொழுது நடுநிலையிலே நின்று கொண்டிருக்கிறார், முட்டிச்சந்திலே நிற்கிறார். இப்ப இவங்க கொடுத்த பதவி அவர் ஏற்றுக்கொள்வாரா? சட்டத்துறை அமைச்சர் வந்து தமிழக அரசின் பிரதிநிதியாக தாவேக்காவின் சார்பில் அவரை வந்து டெல்லியில் நியமிச்சு அவர் ஏற்றுக்கொள்வாரா என்பது தெரியவில்லை. இப்போ இதுக்கு இடையில அமித்ஷா வந்து அட்வைஸ் பண்ணி தான் வேலுமணியை எடப்பாடி பழனிசாமியோடு இணைத்ததாகவும் செய்திகள் வந்திருக்கிறது. ஏன்னா தாவேகாவில் சேர்வதற்குத்தானே முயற்சி பண்ணினார். ஆடிய காலும் பாடிய வாயும் ஓயாது என்று விஜயபாஸ்கர், வேலுமணி, தங்கமணி, அது மட்டும் இல்லாமல் நத்தம் விஸ்வநாதன் எல்லோரும் இப்போ அதையெல்லாம் இல்லை என்று ஆகிவிட்டது. அவர்களுக்கு எதிர்காலம் ஒன்றும் இல்லை.
அப்ப இந்த களச்சூழலில் அமித்ஷா இருந்தாலும் ஒரு முதலமைச்சராக இருந்தவர் நம்மிடத்திலே கேட்கிறார், நீங்கள் போய் செல்லுங்கள் என்று சொன்னார். அப்ப இவர்களை வைத்துக் கொண்டு விஜய் சேர்த்தால் இவர் அமித்ஷாவின் சொல்லைத்தான் கேட்பார். நல்லா புரிந்து கொள்ளுங்கள், இதே தெரிந்து விட்டது. ஆகவே எஸ்பி வேலுமணியை சேர்ப்பது தப்பிவிட்டார் என்றுதான் சொல்லவர் விஜய். பிஜேபி மறைமுகமாக ஆட்சி செய்யும். இதைத்தான் தோழர் தொல் திருமாவளவன் ரொம்ப தெளிவா சொல்லியிருந்தார். இவர்களை சேர்க்காதீங்க, நாங்க நம்பகமான கூட்டாளிகள். தோழர் தொல் திருமாவளவன் என்ன சொன்னாரு, நீங்க இவங்களை சேர்க்காதீங்க, நாங்க நம்பகமான கூட்டாளிகள். அப்புறம் இடதுசாரிகள் கட்சிகளும் நம்பகமான கூட்டாளிகள். காங்கிரஸும் சேர மாட்டாங்க பிஜேபி கூட, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் சேர மாட்டாங்க. இது யாருமே சேர மாட்டாங்களே. இப்ப இதை விட அங்க போய் சேர்றதுக்கு யார் இருக்கா? இனி வேற எந்த கட்சி இருக்கு? யாருமே இல்லை. இப்ப நம்பலாம்ல விஜய். அப்ப அவரும் ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு ஆட்சி அமைக்கிறதுக்கு தோழர் தொல் திருமாவளவன், இடதுசாரிகள், காங்கிரஸ் கட்சி, ஐஎம்யூலோடலாம் நல்ல இணக்கமான முறையில் இருந்தால் அவர் திமுகவை தனிமைப்படுத்தலாம். திமுக இப்பொழுது தனித்து தான் இருக்கிறார்கள். 29 எலெக்ஷனை சந்திக்க வேண்டியிருக்கு, இப்ப இடையில தேர்தலை சந்திக்க வேண்டியிருக்கு. டெல்லிக்கு போயிட்டு வந்த நிகழ்ச்சி நடக்கு. இன்னும் பரபரப்பான செய்திகள் தாவேகாவை சுற்றி சென்று கொண்டிருக்கிறது. இன்றைக்கு இதுதான் இன்னைக்குள்ள செய்தி. அவர் டெல்லியிலே பேசாதது கொஞ்சம் பேச்சு பொருளாக மாறியது. இனி கொஞ்சம் அவருக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய ஆட்கள் யார் இருக்கான்னு தெரியல. எப்படி நடக்க போகிறார், எந்த மாதிரி தமிழ்நாட்டு நிலைமை மாறப்போகிறது என்பதை அடுத்த உறுதியான ஆதார செய்திகளோடு நான் உங்களை சந்திக்கின்றேன். மீண்டும் எங்களுடைய கட் அண்ட் ரைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் ஜேர்னலிஸ்ட் சுஃபியான். மீண்டும் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.